வெல்கம் டு ராகுல் அப்சேஷன். ஹைதராபாத்துக்கு வந்துட்டு மந்தி சாப்பிடலன்னா எப்படி, அதனால வந்து நைட்டு மந்தி சாப்பிடலான்னு சொல்லிட்டு லேவிஷ் மந்தி ஷாப்புன்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கோம். கார்த்திகா, அது குச்சா தான் எடுத்துன்னு வருவாங்க. கார்த்திகா, உண்மையில அது குச்சா தான் எடுத்துன்னு வருவாங்க. பிரியாணி அது குச்சா வந்து இந்த கப்பெல்லாம் எடுத்துன்னு போவாங்க திரும்ப. வெல்கம் டு லேவிஷ் மந்தி. Going to Tank Band. எல்லாத்தையும் சொல்லிட்டு நேரில் உண்மையிலே சொல்ல போனா நம்ம ஊர் டிஎல்எஃப் இல்லைன்னா டைட்டில் பார்க்கு எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுச்சுன்னே சொல்லலாம். இந்த பில்டிங் பாருங்க, வேற லெவலில் இருக்குது. வெல்கம் டு ராகுல் அப்சேஷன். ஹைதராபாத் வந்துட்டு மந்தி போடலன்னா எப்படி, அதனால நைட்டில் மந்தி சாப்பிடலான்னு சொல்லிட்டு போயின்னு இருக்கோம். பின்னாடி வந்து அங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? ஹெட்வெட் ராபர்ட்டும் என்னோட சிஸ்டர் கார்த்திகாவும் பின்னாடி வந்துன்னு இருக்காங்க. மந்தியை போயிட்டு நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். முடிஞ்சா வந்து ஹைதராபாத் வந்தீங்கன்னா அந்த மந்திக்கு வந்து ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்க, நீங்கள் உண்மையிலே வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. வெல்கம் டு ராகுல் அப்சேஷன். ஹைதராபாத்துக்கு வந்துட்டு மந்தி சாப்பிடலன்னா எப்படி, அதனால வந்து நைட்டு மந்தி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு லேவிஷ் மந்தி ஷாப்புன்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கோம். ஆக்சுவலாக வந்து சூப்பராக இருக்குது இந்த மந்தி ஷாப்பு. சரி, உங்களுக்கும் காட்டலாம் நைட்டில் வந்து ஹைதராபாத் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வந்திருக்கோம். மந்தி சாப்பிட்லாம் வாங்க. மந்தி சாப்பிட வந்துட்டோம். ஹைதராபாத் வந்து நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கோம் மந்தி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான்லாம் சாப்பிட்டுருக்கேன், பட் என் சிஸ்டர்ஸ்லாம் வந்து யாருமே சாப்பிட்டதில்லை மந்தி. அவங்களே வந்து எக்ஸைட்டடாக இருக்கிறாங்க எப்படி இருக்கும் மந்தி. அவங்க கேட்டாங்க இந்த பிரியாணி சுற்றி நடுவில் வந்து ஒரு சிக்கன் பீஸ் வைப்பாங்களா அப்படியான்னு. வரும், இன்னும் ஒரு 5 minutes 10 minutesல வெயிட் பண்ணால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஹைதராபாத் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் மந்தி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டோம். கார்த்திகா, அது குச்சா தான் எடுத்துன்னு வருவாங்க. கார்த்திகா, உண்மையில அது குச்சா தான் எடுத்துன்னு வருவாங்க. பிரியாணி அது குச்சா வந்து இந்த கப்பெல்லாம் எடுத்துன்னு போவாங்க திரும்ப. பின்ன அந்த மந்தி பிளேட் வைப்பாங்கல்ல, அப்ப இது அவன் சாப்பிடுவான், நல்லா சாப்பிடுவான். சீக்கிரமா குடி. சாப்பிட்டு லாஸ்ட்ல குடிக்கலாம். கொஞ்சம் ஆறிடும், அவ்வளவுதான். அது அவ்வளவுதான். இதை எப்படியே கவுத்திச்சு தெரியுமா? ஸ்பூன்ல குடிக்க முடியல, இதை எப்படியே குடிச்சிச்சு, அவ்வளவுதான். முடிக்க முடியல. Thank you. Welcome to Lavish Mandi. Welcome to Lavish Mandi. அது dry mandi. மேல் பத்ரேக் பிங். மேல் பத்ரேக் பிங். நான் முடி வச்சே. மேல் பத்ரேக் பிங். செம்ம ஜூசி. ஆனா அல்டிமேட். நல்லா இருக்கா கார்த்திகா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. கட்டணும் போல.
வேற லெவல். தந்தூரி சிக்கனா? தந்தூரி அருமையாக இருக்குது பீஸு. சாப்பாடு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. அதுக்கு முன்னாடி சூப் ஒன்று குடிச்சோமே, அல்டிமேட். மந்தி பார்க்கும்போது பார்க்கறதுக்கும் நல்லா கிரியேட்டிவா இருக்குது, சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டா இருக்கு. வேற மாதிரி தலை. இந்த நட்ஸ் எல்லாம் போட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாரு. இன்னும் ஒன்றும் இல்லை, வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணல, வறுத்து மேலே போடுவாங்க. மேலே போட்டுறாங்க நெய்யில். வறுத்து மேலே போட்டுட்டு நட்ஸ் எல்லாம் நெய்யில் வறுத்து மேலே போட்டுறாங்க. ஒரு பகாரா ரைஸ் செஞ்சு பார்த்தா தெரியும். என் குடும்பத்தில் ரெசிபி சொல்கிறவங்களாம் இருக்காங்க. பல சாப்பிடுங்க, பொறுமையாக சாப்பிடுங்க. அதுதான் ஃபுல் ஆயிடுச்சு. ரைஸ் வேணுமா? எக்ஸ்ட்ரா ரைஸ் கேட்டா தருவாங்களா? இங்க எங்க தான் சாப்பிடுது? இது பாரு, பாதி சாப்பிடுது, முக்கால்வாசி சாப்பிடலடா. எக்ஸ்ட்ரா ரைஸ் கேட்டா தருவாங்களா? சார்ஜஸா? ராஜா 90 rupees. எனக்கு வேணாடா. என்ன தமாதா பேசுறாரு மாதிரியா? எனக்கு வேணாப்பா. இதுவே சாப்பிடல, இந்த குழம்பு காலி பண்ணலான்னு சாப்பிடல. குழம்பு காலி பண்ணலான்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ரைஸ் கேக்குது. மற்றபடி அவ்வளோ அப்பா தெரியும். எனக்கு வேண்டாம். ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடணும்ல, அதுவும் கேண்டீன்ல வேலை செய்யறேன். கம்ஜா. இந்தியா பேசுறாவ. ஆமா. ஐயோ ஏசப்பா. நான் இந்தியன் எனக்கு தெரியும்பா. அதுல பெட்டரா இருக்கேன். ஹிந்தி. இங்க கொஞ்சம் ஹிந்தி தெலுங்கு வந்து டிஃப்ரெண்டா இருக்குல்ல, அதான். உங்க மம்மிக்கு தெரியுமா ஹிந்தி? தெலுங்கு வரும், நம்ம ஹிந்தி தெரியும். மேனேஜ் எல்லாம் பண்றாங்க அவங்க. சொல்றது பூரா மாலும். கேண்டீன்ல ஒரு அக்கா இருக்கிறாங்க, 2-3 பேர். அவங்களுக்கு ஹிந்தி தெரியும். ஹிந்தியை என்ன பேசுனாக்கா இங்க வாங்க என்ன சொல்றாங்க. இந்த சோட்டா இனிமேட்டு வந்துச்சுல்ல, சோட்டா சோட்டா बड़ा बड़ा भैया 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 एक दो 3 4 5 algo தெரியாது ஜெசிகா கே தெரியும் ஜெசிகா தெரியும் சத்தியமா இந்தியால ஃப்ரெண்ட்ஸ் கூட சின்ன குழந்தைங்க இந்தியால ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் 1 2 3 4 5 6 7 8 9 10 அவ்வளவுதான் 10 வரைக்கும் தெரியும்டா 10 தெரியும் இப்ப அது கூட மறந்துச்சுடா சூப்பரா இருக்கு மந்தி நான் ரொம்ப நாளா வந்து சாப்பிடணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மந்தி சாப்பாடு தான் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன் இது மாதிரி வந்து உக்காஞ்சி மந்தி சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தது இப்போ வந்து நிறைவேறுச்சு எங்கே வந்து ஹைதராபாத்தில் வந்து வீட்டுக்கார மந்தி வாங்கினா சொல்லிட்டு நாங்கள் வந்து சடனாக தான் பிளான் பண்ணோம் ஹைதராபாடியே வந்திருக்கோம் அப்படி சொல்லுங்க அவ்வளவுதான் நான் முடிச்சு போச்சுன்னா அவ்வளவுதான் நான் முடிச்சு போச்சுதான் அக்கா சொல்லும் அக்கா சொல்லும் மந்தி பிரியாணி சாப்பிட்டு வீட்டுக்கார ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி ஹைதராபாத்துக்கே கூப்பிட்டு வந்தாரு அப்ப யாருமே அவனை பார்க்க வரல பாவம் அவன் மனசுல நான் நினைச்சுனுப்பான் ஆனா நாங்க வந்து மந்தி சாப்பாடு வந்து கொஞ்சம் டேஸ்ட்லாம் கம்மியா இருக்கும்னு தான் நினைச்சோம் ஆனா சூப்பராகவே இருக்கு நாங்க என்ன டிஷ் ஆர்டர் பண்றதே எங்களுக்கு கன்ஃபியூஷனா இருந்தது இந்த பக்கத்துல உட்காந்துரு பைபிள்ல தான் இந்த டிஷ் வாங்குங்க சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு சிக்கன் ஜூசி மந்தி மட்டன் ஜூசி மந்தி தென் சிக்கன் ஃப்ரை மந்தியா சிக்கன் ஃப்ரை மந்தி எல்லாத்தையும் சூப்பரா சாப்பிட்டோம் தட்டு ஃபுல்லா காலி பண்ணிட்டு கொஞ்சோண்டு வச்சிருக்கோம் இதையும் ஃபைனலா சாப்பிட்டு முடிக்க போறோம் மந்தி எப்படி இருந்துச்சு
ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றியா? மந்தி வேற லெவல்ல இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வேற. ஃபர்ஸ்ட் டைம் வேற. அந்த தம்ஸ் அப் பாட்டில் கொஞ்சம் தொலை வச்சுனா எந்த வர வீடியோ ஏதோ எடுக்கிறாங்களே. மந்தி வந்து இது மாதிரி சர்வ் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல. செம்ம டேஸ்ட். ஹைதராபாத் வந்தீங்கன்னா கண்டிப்பா ராவிஷ் மந்தியை ட்ரை பண்ணி பாருங்க. ஹைதராபாத்தில் நைட் அவுட் பண்ணியிருக்கோம். கிளைமேட்லாம் அப்படியே சில்லுனா இருக்கு. ஃபுல்லாக வந்து நம்ம சென்னையில் வந்து இந்த வின்டர் சீசனு அப்போ தான் வந்து இந்த கிளைமேட்லாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். பட் ஹைதராபாத்தில் வந்து இப்போவே நைட் டைமில் வந்து செம்ம சில்லுனா இருக்கு. கோயிங் டு டேங்க் பண்ட். இது சிலதே சொல்லிட்டு நேர்ந்திருக்கேன். அது 1 மணி ஆக போது. இன்னும் எவ்வளவு டிராஃபிக். லாரியா ஒண்ணு கூட பார்க்கலன்னா இப்போ லாரியா தான் பார்க்குறோம் ஃபுல்லா. டிராஃபிக்கே ஆகுது. 1 மணிக்கு என்ன டிராஃபிக் பாறேன். இது லாரி லாரி. லெஃப்ட் 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 லெஃப்ட். ஹாய் மக்களே. இந்த ஏரியா பேர் வந்து டேங்க் பண்ட். நம்ம ஊரில் மெரினா பீச் எப்படி ஃபேமஸோ அந்த மாதிரி இந்த ஹைதராபாத்தில் டேங்க் பண்ட் தான் ஃபேமஸ். ஏன்னா பீச் கிடையாது, ஒரே ஒரு லேக்கு மட்டும் தான் இருக்குது. ஆனால் லேக்கில் சும்மாலாம் சாதாரண லேக்கு கிடையாது. அங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஃப்ளாக் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா புத்தா சிலை இருக்கும். அந்த புத்தா சிலைக்கு போட்டிங்லாம் வேறு விட்டுருக்காங்க. பெரிய அம்பேத்கர் ஸ்டாச்சு வர இருக்குது. புத்தாவை விட அம்பேத்கர் ஸ்டாச்சு பெருசு தான் பார்த்தீங்களேன். அது இப்போ ரீசெண்டாக கட்டினது. அதுதான் இந்த டேங்க் பண்டோட ஒரு ஹிஸ்ட்ரி. அது இல்லாமல் இந்த டேங்க் பண்ட் எப்படி பேர் வந்துச்சுன்னா, முன்னாடி நம்ம ஏரியாவில் விஜயந்தா டேங்க் நிற்கிற மாதிரி இங்கே ஒரு டேங்க் நிற்கிது தெரியுமா? அதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம ஏரியா ஞாபகம் தான் வரும். அதாவது நம்ம சென்னையில் முக்கியமான இடம்னா ஆவடி. ஏன்னா நம்ம ஆவடி பாய்ஸ். வாங்க நம்ம இந்த ஏரியா கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம். ஏரியாவுல ஆமாம், யாருக்கு எப்போ பர்த்டே வருதோ பர்த்டேக்கு கேக்கு நீங்கள் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக செலிப்ரேஷன் தான் நடக்குது இங்கே எப்போயுமே. மைக் இல்லாமல் பேசினா கேட்காது. நாங்க இங்க பாத்தீங்கன்னா 1 மணிக்கு இருக்கோம் நைட்ல. 1 மணிக்கு எவ்வளவு டிராஃபிக், எவ்வளவு மக்கள் இருக்காங்க இங்க. நம்ம ஏரியாவில் 1 மணிக்கு போய் சரி பாத்தீங்கன்னா 2 கார் போவோம், 2 பைக் போவோம், அவ்வளவுதான். ஆனா இந்த ஊர்ல ஹைதராபாத்ல ஃபுல் டிராஃபிக். எல்லாமே டிராவல் பண்றாங்க போல இருக்குது. நம்ம சென்னையில் வந்து அண்ணா நகரில் எப்படி நைட்டெல்லாம் வந்து இந்த பைக்கில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் பண்டில் வந்து இருக்குது. ஆக்சுவலாக வந்து இங்கே பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பண்ணுறாங்க. அங்கே ஒரு கேங் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. ரொம்ப எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே அப்படியே ஒற்றுமையாக அப்படியே ஒரு 3-4 கேக்கு வெட்டி அங்கே பாருங்கள் ஃபோட்டோ ஷூட்லாம் நடக்குது. ஹைதராபாதே பார்த்தீங்கன்னா ஒரு களை கட்டுது இந்த ஏரியாவில். இந்த லைட் செட்டப்பு அதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. நம்ம மெரினா பீச் பார்த்துருக்கீங்களா? நைட்டில் வந்து அந்த லைட்டை போட்டு அப்படியே சுத்தபத்தமாக அங்கே பாருங்கள் ஒட்டகம்லாம் போகுது. ஹைதராபாத்தில் தான் இப்படிலாம் வந்து இந்த காட்சிங்கெல்லாம் பார்க்க முடியும். நைட்டில் ஒட்டகம் போகுது, நைட்டில் வந்து இந்த மாதிரி பைக் எடுத்து சுற்றுறது, கேக் வெட்டுறது. நைட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. மார்னிங்கை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது. எங்கள் கூட என் தம்பி இருக்கான். அவன் வந்து ஹைதராபாத் பையன்தான். அவன் வந்து ஒரு 2-3 வார்த்தை வந்து இந்த டேங்க் பண்ணை பற்றி சொல்லுவான், இல்லை ஹைதராபாத்தை பற்றி சொல்லுவான். கேளுங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும். பார்த்தா பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் இருக்கும், அங்கே ஐஸ்கிரீம் ஸ்டால்ஸ் இருக்கும். இன்னும் என்ன லைக் ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்போனா வெளியே போனோன்னா டேங்க் பண்ட் பெஸ்ட் பிளேஸ். இன்னும் ஒரு லாஸ்ட் மந்த் தான் கணேஷ் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் எல்லாரும் வந்து கணேஷ் இங்கே தான் போட்டாங்க. அப்போது இன்னும் ரஷ்ஷாக இருந்தது. ஹைதராபாத்லேயே ஒரு முக்கியமான இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். வேற லெவல். இந்த ஒரு பிரிட்ஜில் இருக்கோம். ஆக்சுவலாக இந்த பிரிட்ஜ் வந்து வேற லெவலு. அங்கே கெட்ட நேரம்னு நினைக்கிறேன். லைட்டு போடல இந்த பிரிட்ஜில். ஆக்சுவலாக லைட்டு போடுவாங்களாம் எப்பவுமே. லைட்டு போட்டால் வேற லெவலில் இருக்குமா. இது வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். மினி மலேசியாவுக்கு வந்த மாதிரியே எங்களுக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. உங்களுக்கு வந்து இதை காட்டுறேன் பாருங்கள். ஹைடெக் சிட்டி
நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் நாங்களே வந்து இப்போ தான் நேரில் பார்க்குறோம். பாருங்க, உண்மையிலே சொல்ல போனால் நம்ம ஊர் டிஎல்எஃப் இல்லைன்னா டைட்டில் பார்க்கு எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுச்சுன்னே சொல்லலாம். இந்த பில்டிங் பாருங்க, வேற லெவலில் இருக்குது. சரி சரி இரு இரு இப்படி கத்தியே மாட்டி கொடுத்துரும் போது ப்ரீபயோட்டிக்னா இட்லி மாவுலாம் நம்ம புளிக்க வச்சு இட்லி சுடுறோம்ல அது. ப்ரோபயோட்டிக்னா அந்த தயிரெல்லாம் வந்து குளிக்க வச்சு ஆக்சுவலா புளிச்சு நல்லதா சாப்பிடுறோம்ல இட்லி தயிர் அதெல்லாம் வந்து தான் இந்த கையில காட்டாத ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக். ஹைதராபாத் வந்து இதெல்லாம் கற்றுக்கணும். சொல்லு சொல்லு இரு, அதை நான் யூடியூப்ல பார்த்து சொல்றேன். ப்ரோபயோட்டிக்ல வா. ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் இன்னொரு 3 வாட்டி. அல்ஃபோன்சோ மேங்கோ கூட நிறைய கலர் இருக்கு. அல்ஃபோன்சோ மேங்கோ வாங்கலாம். ஆஹா மேங்கோ ஃப்ளேவர் வேணாம், வேற ஃப்ளேவர் வாங்கிக்கலாம். காஃபி வாங்கலாம். எது அதிகமாக கலர் இருக்கோ அதான் வாங்கலாம். பிஸ்தா ఏది బాగుంటుంది? அதெல்லாம் காலி ஆகலங்க. எது காலி ஆகுதோ அதான் சாப்பிடணும். கொஞ்சம் இதில் எட்டி பாருங்க. కొంచెం చదివేతాం. வெண்ணிலா சாக்லேட். காஃபி நிறைய காலியாக இருக்குது. அல்ஃபோன்சோ மேங்கோ காலியாக இருக்குது. குல்ஃபி காலியாக இருக்குது. சரி, ஏதாச்சும் ஒன்று வாங்க டக்குன்னு. இல்ல சிக்கு வாங்கலாமா? சிக்குவா? சிக்கு வேணாம், சிக்கு சப்போட்டா சப்போட்டா பழம். கிவிலாம் காலியாக நம்மளுக்குலாம் தெரிஞ்சது வெண்ணிலா தானே, தயவு செய்து அதை வாங்குங்க. அவரே டென்ஷன் ஆயிட்டாரு. கோன்ஸும் இருக்கான். கோன் போனா ఇది వాననా? కొంచెం கோன்ஸ் இருக்கு. ஓ அவ்வளோதான். இவ்வளோ வச்சுட்டு கடைசியில் குல்ஃபில வந்து நிற்கிற பத்தியா? ఇది கேரளா பேண்ட். మోహన్లాల్ அப்ப இதுதான் ஃபேமஸ். டெண்டர் கோகனட். మోహన్లాల్ కివీదల్. சென்னை சென்ட்ரல். இப்போ எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தான் போக போகிறோம். ஆக்சுவலாக வந்து இது ஒரு ஃபேமிலி ட்ரிப்பு, ஃபேமிலியாக போக போகிறோம். சூப்பரா இருக்கு எறா மாதிரி. Stay tuned with Rahul Obsession.